வீடியோல நம்ம வந்து எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரிலேருந்து நம்ம வந்து ஒரு கொஸ்டின் வந்து நம்ம பார்க்க போறோம். இந்த கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, how would you determine the standard electrode potential of the system Mg2+2 Mg வந்து கேட்டுக்கிறாங்க. அப்பங்க வந்து மெக்னீசியம் மெட்டல் வந்து எடுத்துக்கிறாங்க. இதோட ஸ்டாண்டர்ட் எலக்ட்ரோடு பொட்டன்ஷியல் வந்து என்னன்னு கேட்டுக்கிறாங்க. அப்போ இது வந்து எலக்ட்ரோடா கன்சிடர் பண்ணிக்கிறாங்க. இதோட பொட்டன்ஷியல் வந்து எவ்வளவு இருக்குன்னு கேட்டுக்கிறாங்க. ஜென்ரலாவே வந்து பாத்தீங்கன்னா பொட்டன்ஷியல் வந்து நமக்கு வந்து சிங்கிள் எலக்ட்ரோடுக்கு நமக்கு வந்து மெஷர் பண்ண முடியாது. ஒரு இது கூட கம்பேர் பண்ணலாம். ஒரு எலக்ட்ரோடு கூட வந்து கம்பேர் பண்ணி அதை விட இது வந்து அதிகமா இருக்குதா இல்ல கம்மியா இருக்கான்னு சொல்லிட்டு தான் நம்ம வந்து மெஷர் பண்ண முடியும். இதுக்காக அவங்க என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜன் எலக்ட்ரோட ஸ்டாண்டர்டா வந்து வச்சுப்பாங்க. ஹைட்ரஜனோட பொட்டன்ஷியல் 0ன்னு வச்சுக்கிட்டு அப்ப ஹைட்ரஜனோட அதிகமா இருக்குதா, அப்ப ஹைட்ரஜனோட அதிகமா இருந்துச்சுன்னா பாசிட்டிவ் வேல்யூ வந்து கொடுப்பாங்க. ஹைட்ரஜனோட கம்மியா இருந்துச்சுன்னா அதுக்கு நெகட்டிவ் வேல்யூ வந்து கொடுப்பாங்க. ஓகேவா? அப்போ நம்ம வந்து ஹைட்ரஜனோட கம்பேர் பண்ணி தான் நமக்கு வந்து அதோட பொட்டன்ஷியல் நமக்கு வந்து கண்டுபிடிக்க முடியும். அதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா இங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 எலக்ட்ரோட்ஸ் வந்து 2 செல்னு சொல்லுவாங்க. ஓகேவா? 2 செல்ன்றது என்ன பார்த்தீங்கன்னா இது ஒரு ஆஃப் செல். இங்க என்ன பண்றாங்கன்னா ஒரு பீக்கர் வந்து எடுத்துக்கிறாங்க. அந்த பீக்கர் என்ன பண்றாங்கன்னா ஒரு மெக்னீசியம் ராட் வந்து நமக்கு வந்து உள்ள வச்சுப்பாங்க. ஓகே, இது ஸ்ட்ரைட்டா இல்லையா? ஓகே, அப்போ என்ன பண்றாங்கன்னா ஒரு மெக்னீசியம் மெட்டல் வந்து நம்ம வந்து எடுத்துக்கிறாங்க. ஓகே, இது வந்து நமக்கு வந்து ஒரு மெக்னீசியம் மெட்டல் வந்து நமக்கு வந்து எடுத்துக்கிறாங்க. இது வந்து மெக்னீசியம். இங்க நம்ம என்ன பண்றாங்கன்னா அதோட சொல்யூஷன் வந்து நமக்கு வந்து எடுத்துப்பாங்க. மெக்னீசியம் சல்ஃபேட் வந்து நம்ம எடுத்துப்பாங்க. இதுக்கு பேர் நம்ம வந்து எலக்ட்ரோலைட் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மெட்டலோட எலக்ட்ரோலைட். இப்போ மெக்னீசியம்னா மெக்னீசியம் சல்ஃபேட் வந்து எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்றாங்க பார்த்தீங்கன்னா இன்னொரு பீக்கர் வந்து அதே மாதிரி எடுத்துப்பாங்க. இங்க நம்ம என்ன பண்ணுவோம்னா ஹைட்ரஜன் வந்து நமக்கு வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, அப்போ ஹைட்ரஜன் ஸ்டாண்டர்ட் ஹைட்ரஜன் எலக்ட்ரோட செட்டப் பண்றதே நமக்கு வந்து ஒரு தனி டிஃபரெண்ட். ஓகேவா? ஏன்னா ஹைட்ரஜன் வந்து நமக்கு வந்து கேஸா இருக்கும். அது வந்து பார்த்தீங்கன்னா பிளாட்டினம்லாம் யூஸ் பண்ணுவாங்க. அது நம்ம டீட்டெயிலாக நம்ம வந்து பிறகு இன்னொரு வீடியோல வந்து பார்ப்போம். இதில் நீங்கள் என்ன பண்ணால் ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ஹைட்ரஜன் எலக்ட்ரான் வந்து அசியூம் பண்ணிக்கங்க. இங்கே வந்து ஒரு சொல்யூஷன் வந்து எடுத்துப்பாங்க. இங்கே என்ன எடுத்துக்கலாம்? HCl. அப்போ ஹைட்ரஜனுக்கு சூட்டபிளாக நம்ம என்ன பண்ணலாம்? HCl எலக்ட்ரோலைட் வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஓகே, அப்போ இங்கே மெக்னீசியம் வந்து எடுத்துக்கிறீங்க. இங்கே ஹைட்ரஜன் கேஸ் வந்து உள்ள பாஸ் பண்ணியிருக்கிறீங்க. அப்போ சொல்யூஷன் வந்து நமக்கு வந்து ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் வந்து இருக்குது. அப்போ இந்த ரெண்டையும் நம்ம என்ன பண்ணலாம்னா ஒரு கனெக்ட் பண்ணுறாங்க. ஒரு ஒயர் மூலமாக நமக்கு வந்து கனெக்ட் பண்ணுறோம். அப்போ கனெக்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இங்கே வந்து வோல்ட் மீட்டர் வந்து நமக்கு வந்து இங்கே ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. அப்போ இந்த வோல்ட் மீட்டர் எந்த பக்கம் வந்து நமக்கு வந்து ரிஃப்ளெக்ட் ஆகுதோ, எந்த பக்கம் வந்து நமக்கு வந்து மூவ் ஆகுதோ அந்த சைடு நமக்கு வந்து எலக்ட்ரான்ஸ் வந்து நமக்கு வந்து மூவ் ஆகுதுன்னு அர்த்தம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வோல்ட் மீட்டர்ல இருந்து இப்படி வருது அப்படின்னா அப்ப நமக்கு என்ன ஆகுது? எலக்ட்ரான்ஸ் வந்து நமக்கு வந்து இங்கேருந்து இங்க வந்து போகுதுன்னு அர்த்தம். இஸ் இட் கரெக்ட்? அப்ப எலக்ட்ரான்ஸ் இங்கேருந்து இங்க போகுதுன்னா என்ன அர்த்தம்? மெக்னீசியம் வந்து நமக்கு வந்து ஆக்சைஸ் ஆகுது. அப்ப மெக்னீசியம் என்ன பண்ணுது? மெக்னீசியம் வந்து 2 எலக்ட்ரான்ஸ் வந்து நமக்கு வந்து கொடுக்கும் இல்லையா? மெக்னீசியம் 2+ மாறுது. இது 2 எலக்ட்ரான்ஸ் வந்து நமக்கு வந்து கொடுக்குது. அப்ப ஹைட்ரஜன் நமக்கு என்ன ஆகுது? 2 ஹைட்ரஜன் இல்லையா? 2 ஹைட்ரஜன் H+ வந்து 2 எலக்ட்ரான்ஸையும் நமக்கு வந்து வாங்கிட்டு அது நமக்கு வந்து ஹைட்ரஜன் கேஸா வந்து நமக்கு வந்து மாறுதுன்னு அர்த்தம். அப்ப 2H+. இங்க நமக்கு ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் வந்து இருக்கு இல்லையா? ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் எப்படி இருக்கும்? H+Cl- நமக்கு வந்து இருக்கும். அப்ப அந்த 2 H+ 2 எலக்ட்ரான்ஸை வாங்கிட்டு ஹைட்ரஜன் கேஸா நமக்கு வந்து லிபரேட் ஆகுதுன்னு அர்த்தம். ஓகேவா? அப்ப நம்ம என்ன ஆகுது? இது வந்து எலக்ட்ரான்ஸை கொடுக்குது. இது நமக்கு வந்து எலக்ட்ரான்ஸ் வந்து நமக்கு வந்து வாங்குது. அப்ப எலக்ட்ரான்ஸ் வந்து இந்த பக்கம் மூவ் ஆகுதுன்னு வந்து காட்டுறாங்க. அப்புறம் என்ன எலக்ட்ரான்ஸ் வந்து இந்த பக்கம் மூவ் ஆச்சுன்னா கரண்ட் வந்து நமக்கு வந்து ஆப்போசிட் டைரக்ஷன் இந்த சைடுல வந்து நமக்கு வந்து பாஸ் ஆகும். இப்போ நமக்கு என்ன கேட்டுக்கிறாங்க? மெக்னீசியம் எலக்ட்ரோடோட பொட்டான்ஷியல் நமக்கு வந்து என்ன அப்படின்னு வந்து கேட்டுக்கிறாங்க. அப்போ இது நமக்கு வந்து ஆக்சைஸ் ஆகுது. இது நமக்கு வந்து ரெடியூஸ் ஆகுது. அதோட பொட்டன்ஷியல் கண்டுபிடிக்க நமக்கு என்ன ஃபார்முலான்னு பார்த்தீங்கன்னா அப்போ E0 செல்ஸ் விச் இஸ் ஈக்குவல் என்ன சொல்லுவாங்கன்னா E right minus E leftன்னு சொல்லுவாங்க. E right minus E leftன்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லைன்னா E வந்து பார்த்தீங்கன்னா ரிடக்ஷன் வந்து எங்க நடக்குது? மைனஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சிடேஷன் பொட்டன்ஷியல் வந்து நமக்கு வந்து சொல்லுவாங்க. இஸ் இட் கரெக்ட்? அப்போ இல்லை இன்னொரு மாதிரி சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா எப்பவுமே பார்த்தீங்கன்னா ஆனோட்ல தான் நமக்கு வந்து ஆக்சிடேஷன் வந்து நடக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா கேத்தோட் மைனஸ் வந்து நமக்கு வந்து ஆனோட் நமக்கு வந்து சொல்லலாம். இதுக்கு வந்து நம்ம நிறைய மெத்தட்ஸ் வந்து இருக்குது. ஆனால் எல்லாமே வேல்யூ வந்து நமக்கு வந்து சேம் வேல்யூ தான் வரும். இப்போ நமக்கு வந்து ரைட் சைடு நமக்கு என்ன இருக்குது? ஹைட்ரஜன் எலக்ட்ரோட் தான் இருக்குது. அப்போ ஹைட்ரஜன் எலக்ட்ரோட் நம்ம என்ன பண்ணுவோம்? 0 நம்ம வந்து வச்சுக்கிறோம் இல்லையா? அப்போ ஹைட்ரஜன் எலக்ட்ரோட் நான் என்ன சொல்லிக்கிறேன்? 0 நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம். அப்போ இங்கே வோல்ட் மீட்டர் நமக்கு வந்து எவ்வளோ வேல்யூ காட்டுன்னு பார்த்தீங்கன்னா 2.36 வந்து நமக்கு வந்து காட்டும். அப்போ இந்த மெக்னீசியத்தோட பொட்டன்ஷியல் நமக்கு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா which is equal to -2.36 அர்த்தம். அப்போ வாட் இஸ் த மீனிங்? இதோட ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் மெக்னீசியத்தோட ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் ஹைட்ரஜனை விட கம்மியா இருக்குதுன்னு அர்த்தம். அப்போ ஹைட்ரஜன் வந்து பார்த்தீங்கன்னா ரிடக்ஷன் நமக்கு என்னது? லியோஜ் வந்து நீங்க தெரிஞ்சு வச்சுங்க. லியோஜர் LEOGER இல்லையா? அப்போ கெயின் ஆஃப் எலக்ட்ரான் தான் நமக்கு வந்து ரிடக்ஷன். இப்போ இங்க கொடுத்துருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரிடக்ஷன் பொட்டன்ஷியல். அப்போ ஹைட்ரஜன் ரிடக்ஷன் என்ன பண்ணும்? ஹைட்ரஜன் வந்து நமக்கு வந்து அக்செப்ட் பண்ணணும். அப்போ ஹைட்ரஜன் அக்செப்ட் பண்ணக்கூடிய ப்ராப்பர்ட்டி மெக்னீசியத்துக்கு வந்து ரொம்ப கம்மியா இருக்குது. அதான் மெக்னீசியம் வந்து எலக்ட்ரான்ஸ் வந்து டொனேட் பண்ணுது. இது வந்து நமக்கு வந்து வாங்குது. ஓகேவா? அப்போ மெக்னீசியத்துக்கு ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் ஹைட்ரஜனை விட நமக்கு வந்து கம்மியா இருக்குது. -2.36 டைம் வந்து நம்ம வந்து கம்மியா இருக்குன்னு
நம்ம வந்து வச்சுக்கலாம். அப்போ இதான் நமக்கு வந்து இதோட வோல்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அப்போ நமக்கு வந்து எது ஆக்சிடைஸ் ஆகுது? மெக்னீசியம் வந்து நமக்கு வந்து ஆக்சிடைஸ் ஆயிருக்குது, ஹைட்ரஜன் வந்து நமக்கு வந்து ரெடியூஸ் ஆயிருக்குது. அப்போ நம்ம என்ன சொன்னா ரிடக்ஷன் மைனஸ் வந்து ஆக்சிடேஷன் நம்ம சொன்னோம் இல்லையா? அப்போ எது ரெடியூஸ் ஆயிருக்குது? அந்த ஹைட்ரஜன் தான் ரெடியூஸ் ஆயிருக்குது. அப்போ 0 அது நமக்கு வந்து ஆக்சிடைஸ் ஆயிருக்குது 2.36 which is equal to -2.36 வோல்ட். அப்போ இந்த ஃபார்முலா போட்டாலும் நமக்கு வந்து அதே தான் வரும். அப்போ நெக்ஸ்ட் என்ன பண்றோம்னா கேத்தோடு. அப்போ இங்க வந்து எது வந்து நமக்கு வந்து கேத்தோடு கொடுத்துருக்காங்க? ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் தான் கேத்தோடு. இது வந்து நமக்கு வந்து ஆனோட். இது வந்து ஆனோட், இது வந்து நமக்கு வந்து கேத்தோடு. ஆனோன்றது நமக்கு வந்து பாசிட்டிவ் டெர்மினல் இல்லையா? இங்க தான் நமக்கு வந்து ஜிங்க் மெக்னீசியம் வந்து 2+ வந்து இருக்குது. அப்ப ஆனோடு கேத்தோடு மைனஸ் ஆனோட்னு போட்டாலும் அதே வேல்யூ தான் வரும். -2.36 தான் நமக்கு வந்து வரும். which is equal to -2.36. அப்போ ஓவராலா இந்த கொஸ்டின் நம்ம வந்து என்ன தெரிஞ்சுக்கலாம்? நம்ம ஒரு எலக்ட்ரோடோட பொட்டன்ஷியல் நம்ம தெரிஞ்சுக்கணும்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து வெறும் சிங்கிள் எலக்ட்ரோட வச்சு நம்ம வந்து மெஷர் பண்ண முடியாது. ஹைட்ரஜன் கூட கம்பேர் பண்ணி தான். ஹைட்ரஜன் விட அதிகமா இருக்குதா, கம்மியா இருக்குதா நம்ம கம்பேர் பண்ணி தான் பண்ணுவோம். அப்ப என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, ஒரு ஹாஃப் செல். இதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா, ஒரு ஹாஃப் செல் வந்து சொல்லுவாங்க. ஓகே, பாதி செல். ஓகே, இது வந்து நமக்கு வந்து ஒரு ஹாஃப் செல், இது நமக்கு வந்து ஒரு ஹாஃப் செல், ரெண்டும் சேர்ந்தா நமக்கு வந்து ஒரு ஃபுல் செல்லா வந்து இருக்கும். அப்ப அந்த ஃபுல் செல்ல நம்ம வந்து கம்பேர் பண்ணி தான் நமக்கு வந்து அதோட பொட்டன்ஷியல் நம்ம வந்து மெஷர் பண்ண முடியும். அப்ப ஒரு ஹாஃப் செல்ல மெக்னீசியம் எடுத்துக்கிறாங்க, ஒரு ஹாஃப் செல் வந்து ஹைட்ரஜன் வந்து எடுத்துக்கிறாங்க. ரெண்டையும் கம்பேர் பண்ணி வோல்ட்மீட்டர் எந்த டைரக்ஷன்ல இருந்து கரண்ட் மூவ் ஆகுதுன்னு நமக்கு தெரியும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எத்தனை வோல்ட் வந்து நமக்கு வந்து கரண்ட் மூவ் ஆகுன்றது நம்ம அதில் மெஷர் பண்ணிடலாம். அப்போ அந்த வேல்யூ நீங்க சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா அந்த மெக்னீசியத்தோட பொட்டன்ஷியல் வந்து நமக்கு வந்து தெரிஞ்சிடும். அப்போ அந்த மெக்னீசியத்தோட ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் நமக்கு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா -2.36 வோல்ட். இப்படிதான் நமக்கு வந்து ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கும் அதோட ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் வந்து கால்குலேட் பண்ணுவாங்க. இங்க நம்ம வந்து மெக்னீசியம் வச்சிருக்கிறோம். இப்போ அலுமினியம் வச்சாங்கன்னா அலுமினியத்தோட ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் கால்குலேட் பண்ணலாம். காப்பர் வச்சா காப்பரோட ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் வந்து நம்ம வந்து மெஷர் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா என்ன மெட்டலுக்கு வேணுமோ அதை ஹைட்ரஜன் கூட கம்பேர் பண்ணி அந்த ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் வந்து நமக்கு வந்து பண்ணுவாங்க. இது வந்து ஒரு டேபிள் காலமா ஒரு சார்ட்டா வந்து போடுவாங்க. அதுக்கு பேர் வந்து எலக்ட்ரோ கெமிக்கல் சீரிஸ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அப்போ எல்லா எலமெண்ட்டுக்கும் அதோட ரிடக்ஷன் பொட்டன்ஷியலுக்கு ஏற்ற மாதிரி இன்க்ரீசிங் ஆர்டர்லயோ டிக்ரீசிங் ஆர்டர்லயோ அதை மெஷர் வச்சிருந்தாங்க அப்படின்னா அதுக்கு பேர் எலக்ட்ரோ கெமிக்கல் சீரிஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இப்படி தான் ஒவ்வொரு மெட்டலுக்கான பொட்டன்ஷியல் வந்து நமக்கு வந்து கால்குலேட் பண்ணணும்.